ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாபை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு லேப்டாப் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிற முடியும். சூப்பரான ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோடைய பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா collegedunia.com அப்படிங்கிற வெப்சைட்லாம். மோஸ்ட்லி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன்லேருந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை உங்கள் கண்ணில் கண்டிப்பாக பட்டிருக்கும். கண்ணில் மட்டும்தான் உங்களுக்கு பட்டிருக்குமே தவிர இதில் நீங்கள் வந்து இன்கம் வந்து எடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நிறைய பேர்னால வந்து இதை எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான விதத்தில் நம்ம வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் எப்படி வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்கம் வந்து எடுக்க முடியும். ஓகே, இந்த collegedunia அப்படிங்கன்னா என்ன, இது மூலிமா ஏன் நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். collegedunia இதில் இந்த வெப்சைட்டோடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்களோ அந்த காலேஜை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவ்யூஸ் தெரியும், ஒரு ரேட்டிங்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிகாமோ ஒரு எம்காமோ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்குது, என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்தீங்கனாலே போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோடைய ரிவ்யூஸ் வந்து பாருங்கள். இது வரைக்கும் 898 ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த collegedunia அப்படிங்கிற வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 ரேட்டிங்ஸ் இருக்குது. நல்லா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஃபோன்பே யூபிஐ ஐடி மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நம்ம ரீசெண்டாக கூட நான் வந்து ஒரு ரிவ்யூஸ் கூட நான் வந்து கொடுத்துருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிவ்யூ வந்து அந்த ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இருக்குது. அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பேடிஎம் அப்படின்னா யூபிஐ மூலிமா நமக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ரிவ்யூக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் இவங்க வந்து பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? 100 ரூபா வரைக்கும் பே பண்ணுறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இந்த ஒரு 3 ரிவ்யூஸ் ஒரு 3 காலேஜை பற்றி நீங்கள் கொடுத்தா மட்டுமே போதும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்த collegedunia அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா கொடுக்கலாம். இந்த collegedunia அப்படிங்கிற வெப்சைட்டை இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். லேப்டாப் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மொபைல் ஃபோன் மூலியமாகவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் டாப்பில் வந்து லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுத்து உள்ளே போயிருங்க. அப்படி இல்லைனா ஜாயின் யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேர் கேட்பாங்க, உங்களுடைய ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, இதை மட்டும் தான் கேட்பாங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் ஓடிபி அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் வந்து ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓடிபிலாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல யுவர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ரிவ்யூ கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே கேட்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிவ்யூ எதுவுமே இந்த இடத்துல ஷோ ஆகாது. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் இயர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ரைட் இயர் ரிவ்யூ ஃபார் யுவர் காலேஜ் அண்ட் கெட் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல சர்ச் ஃபார் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பிகாமில் என்னெல்லாம் இருக்கும், அதில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, அந்த பிகாமில் என்னெல்லாம்
சப்ஜெக்ட் இருக்கும் எல்லாமே கொடுக்கும் தெரியும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டிகிரி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பேரும் உங்கள் மெயில் ஐடியும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே வந்து இயர் ஆஃப் அட்மிஷன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிங்க இது எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும். நீங்கள் 12th எவ்வளோ மார்க்கு, 10th எவ்வளோ மார்க்கு, சிபிஎஸ்சி தான் உங்களுக்கு போர்டில் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுங்கிறதுனால தமிழ்நாடு போர்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தமிழ்நாடு போர்டுன்னு இருக்கும். அதில் எவ்வளோ மார்க் நீங்கள் 12th எடுத்திருக்கீங்க, 10th எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்கும். நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதே மாதிரி இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இந்த ஆரஞ்சு கலர் இந்த ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து முடியணும் கம்ப்ளீட். அந்த ஸ்டெப் வந்து 10 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அந்த ஒரு ரிவ்யூமே நீங்கள் வந்து எங்கேயுமே காப்பி டு பேஸ்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஜெனியூனாக நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூன் ஃபார்ம் ஃபில்லிங் வெப்சைட்டில் இது ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு. ஸோ இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ரிவ்யூ பண்ணதுனால எனக்கு 100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருந்தாங்க. காலேஜ் தனியாக வெப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து பேடிஎம்க்கு வந்து 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா. அதனால் தாராளமாக எல்லாருமே பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிவ்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்தா கூட போதும். உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக 2 இல்லை 3 பேராவது படிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அப்படியே நீங்கள் வாங்கி கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட்டு. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ரிவ்யூ கொடுக்கும்போதே உங்களுடைய பேடிஎம் நம்பர் கேட்பாங்க. கரெக்டாக கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கக்கூடிய பேடிஎம் நம்பர் கொடுங்க. உங்கள்கிட்ட பேடிஎம் இல்லை அப்படின்னா யூபிஐ உங்களுடைய கூகுள் பே யூபிஐ ஐடி நீங்கள் வந்து கொடுத்தா கூட உங்களுக்கு அதில் வந்து அமௌண்ட் வந்து 100 ருபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மறக்காமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து ரிவ்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஃபோட்டோ அந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட வந்து அந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நெட்லேருந்து சர்ச் பண்ணி காப்பிரைட் இல்லாத ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலியமாக உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் இந்த பைத்தானாக இருக்கட்டும், சிசி ப்ரோக்ராமிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு இடத்துல வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது, அதையும் ஃபில் பண்ண முடியல, எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பைத்தானை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சிசி ப்ரோக்ராமிங் இது எல்லாமே நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐடி கம்பெனியில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.